திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே பொது இடத்தில் அமைக்கப்பட்ட தகர ஷெட்டை அகற்ற சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்க. அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா கோட்டாண்டத்தம் கிராமத்துல 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஏடி காலனியில வசித்து வராங்க. நேற்று இப்பகுதியில் மக்கள் ஒன்றாக சேர்ந்து தனியார் ஒருவரிடமிருந்து நிலத்தை வாங்கி அதில் ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக பட்டாவும் வழங்கியுள்ளனர். அந்த இடத்தில் ஓய்வு பெற்ற ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரி பால்ராஜ் மற்றும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அவரது மகன் ராஜகோபால் என்பவரும் சேர்ந்து 3 சென்ட் நிலத்தை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில பொது பயன்பாட்டிற்காக அரசு ஒதுக்கிய இடம் 12 சென்டை பால்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டுவதற்காக தற்காலிக ஒரு ஷெட் அமைத்துள்ளனர். இதை ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து தற்காலிக ஷெட் அமைப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, இது பொது இடம், இந்த பொது இடத்தில் நாங்கள் ஊர் பயன்பாட்டிற்காக சமூக நலத்துறை சார்பாக கட்டிடம் கட்டப்படலாம் என்று அந்த கொட்டகையை அப்புறப்படுத்தியுள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த ஆதிதிராவிட நலத்துறையில் ஓய்வு பெற்ற ராஜகோபாலும் அவரது மகன் பால்ராஜ் ஆகிய இருவரும் சேர்ந்து அங்கு அந்த ஊர் பொதுமக்களை அங்கு இருந்த தடியால் எடுத்து தாக்கியுள்ளனர். அப்பொழுது பதிலுக்கு ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி இருவர்களையும் தாக்கியதில் இருவருக்கும் பலத்த காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இருவர்கள் மீதுமே குஜிலியம்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு இடத்தில் புறம்போக்கு இடத்தை கையொப்பப்படுத்துவதில் ஏற்பட்ட இந்த தகராறில் ஒரே சமூகத்தை சேர்ந்த இருவருக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர்.